அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. இன்னைக்கு அப்டேட்ஸ் Battlegrounds Mobile India அதாவது கிராஃப்டன் வந்து டெஸ்லாவோட கொலாப் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஆக்சிஜன் ஓஎஸ்ஆ இல்லை கலர் ஓஎஸ்ஆ OnePlus Nord 2 உடைய ஓஎஸ் ரிவீல் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ இதோட அவுட்லுக் டிசைன் எல்லாம் வெளியே இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக்னியூ சைடில். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் மீட்டில் மறுபடியும் வீடியோ கால்ஸ்க்கு வந்து டைம் லிமிட் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டைம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷமே வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறமும் பேண்டமிக்னால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம்னால வந்து இதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இனிமேல் ஃப்ரீ யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து 60 மினிட் வந்து வீடியோ கால் வந்து டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அகைன் நீங்கள் ஒருவேளை கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூசர்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய மீட்டிங் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னா. ஸோ புது சேஞ்சஸ் வந்து கூகுள் மீட்டில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். குளோபல் சேட்டலைட் கம்பெனிஸோட மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வெப், ஸ்டார்லிங்க், அதோட வந்து அமேசானுடைய வெப் கம்பெனியும். ஸோ இந்த கம்பெனிஸோட மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இவங்க மூலியமாக தான் வந்து சேட்டலைட் இன்டர்நெட் கொண்டு வர போகிறாங்க. இந்த இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கியர்ஸ் எல்லாமே வந்து மேட் இன் இந்தியாவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங். அதாவது எஸ்பெஷலி வந்து ஆண்டனாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் டிவைஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேட் இன் இந்தியாவாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஸ்டார்லிங்காக இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் சேட்டலைட் கம்பெனி வந்து டாட்டுக்கும் ஒரு சில ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gக்கான ஆக்ஷன் நடக்கும்போது வந்து MM வேவ் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் தான். MM வேவ் அப்படின்னு சொல்லும்போது 26 GHz அது ஒர்க் ஆகும். ரொம்பவே ஹை ஸ்பீடில் இருக்கும். சைனா, யூஎஸ்லலாம் இது இருக்குது. இந்தியாவில் அதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சேட்டலைட் இன்டர்நெட்டும் வந்து உங்களுக்கு அதே ஸ்பீடில் தான் இருக்கும். ரெண்டுமே வந்து கொலைட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி ஜியோ அண்ட் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த டிஸ்கஷன் எங்கே முடியுதுன்னு. பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா அதாவது கிராஃப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட கொலாப் பண்ணி வந்து அவங்களுடைய கிகா ஃபேக்ட்ரி டெஸ்லா கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு அப்டேட் மூலமா பேட்டில் கிரவுண்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த கிகா ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேப்ஸில் அங்கங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க. டெஸ்லா காரோடைய Y சீரிஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து பிளேயர்ஸ் பார்க்கலாம். அதோட வந்து ஆட்டோ பைலட் மோடில் வந்து டெஸ்லா கார்ஸையும் வந்து டிரைவ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கூடிய விரைவில் பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் வரப்போகிறதா தெரியுது. ஸோ டெஸ்லாவோட கொலாப் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. டெக்னோ தரப்புலேருந்து இந்தியாவில் ஜூலை 15 அன்னைக்கு டெக்னோ கேமன் 17 வந்து லான்ச் ஆக போகுது. ஆனால் இப்போ வந்து டெக்னோ Pova 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7000 mAh ஒரு பவர் பேக் மாதிரி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்றது. மற்ற ஃபீச்சர்ஸும் சிலது ரிவீலாக இருக்குது. அதாவது இது மீடியாடெக் ஹீலியோ G85 இவங்க கொடுக்கலாம் அப்படின்றது. குவாட் கேமரா 48 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு நல்ல அவுட்லுக்கோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ டெக்னோ Pova 2 7000 mAh பேட்டரியோட கூடிய விரைவில் இந்தியாவில். சாம்சங் கேலக்ஸியோடைய அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 11 அன்னைக்கு இதில் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் Fold3, அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோன் Flip3 வாட்சஸ் எல்லாமே லான்ச் இருக்கு. இப்போ Fold3 அண்ட் Flip3 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் கலர்ஸ் வந்து ரிவீலாக இருக்கு. போன வாட்டி இருந்ததை விட நிறைய எக்ஸைட்டிங் கலர்ஸ், இன்னும் சொல்ல போனால் டூயல் டோனோட உங்களுக்கு கலர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே ரிவீலாக இருக்க கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Z Fold3 வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் கிரீன் கலர்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே Z Flip3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் கிரே, டார்க் கிரீன், லைட் வயலட் ஷேட்ஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிங்க் அண்ட் ப்ளூ ஷேட்ஸும் மிக்ஸ் ஆகி வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக்கோட நீங்கள் Flip3 இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங் உடைய A சீரிஸில் A22 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக போதுன்னு ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. அகைன் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் தான். கேமரா மாடியூல் ரியர் சைடில் உங்களுக்கு ஸ்கொயர் கேமரா மாடியூல், அதே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. 5G ஸ்மார்ட் ஃபோன் அதனால வந்து இது மேசிவ் பேட்டரியோட லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சாம்சங் உடைய A22 5G கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட விவோ உடைய V72 5G
இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் ஜூலை 15 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அகைன் இதுவும் 5G சிப்செட், பட் மீடியாடெக் டைமென்சிட்டி இல்லாமல் இது ஸ்னாப்டிராகன் 480 இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் கேமராஸ், 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் பிக்சல் டிவைசஸ். பிக்சல் டிவைசஸில் பிக்சல் 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 750G ஒரு 5G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே உங்க கொடுக்கலாம் அப்படின்றது. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி 3840 தான். 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12ஓட இது லான்ச் ஆகலாம் அப்படின்றது. ஸோ பிக்சல் 5a டிவைசஸ் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதோட கூகுளுடைய பிக்சல் 6 சீரீஸ்லேயும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போ மாதிரி 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். அவுட்லுக் எல்லாம் பார்த்துருக்கோம், கலர்ஃபுல்லாக இருக்குது. பஞ்ச் ஹோல் கேமராவோட வந்து கூகுளுடைய ஓன் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சோர்ஸ் கோட் ஒன்று ரிவீல் ஆகி வந்து இது பிக்சல் 6 and 6 XL அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆச்சு. ஆனால் டீசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் 6 and 6 Pro இப்படி தான் வந்து இவங்க நேம் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கூகுள் வந்து XL இந்த பேர் இல்லாமல் வந்து ப்ரோ வேரியண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் எடிஷன் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அவுட்லுக்கில் கொடுப்பாங்க. இதுவும் அப்படி தான் லான்ச் ஆகுது. ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 778 இந்த 5G சிப்செட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED பேனல், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் GT மோட் அப்படிங்கிறது ஒன்று எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் கூடிய விரைவில் இந்த ஸ்பெக்கோட சைனாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மாஸ்டர்லூ டேட்டா சென்டர்லேருந்து மொபைல் ஃபோனுடைய டெம்பரேச்சர் ரேங்கிங் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எது அதிகமாக ஹீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து 10 வரைக்கும் இங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அகைன் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் 6 மாதம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இங்கே லிஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், எல்லாமே ஸ்னாப்டிராகன் 888 லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா இந்த சிப்செட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக இருந்தாலுமே வந்து இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அதாவது தெர்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த இதில் லான்ச் ஆனது எல்லாமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசு 18 தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது, அதிகமாக ஹீட் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன். செகண்ட் பிளேஸில் Mi 11 Pro இருக்குது. தேர்ட் பிளேஸ் வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பிளாக் ஷாக் இருக்குது. இங்கே ரியல்மி GT கூட 4th பிளேஸில் இருக்குது. நூபியாவுடைய ரெட் மேஜிக் 6 Pro இருக்குது. iQOO 7 கூட இங்கே 9th பிளேஸில் இருக்குது. ஆனால் இங்கே சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oneplus 9 Pro இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனும் அதிகமாக ஹீட் ஆச்சு, பட் அது இந்த லிஸ்ட்டில் இல்லை. மேபி டாப் 10ல் அது இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வர்ச்சுவல் RAM ரீசெண்டாக வந்து ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சராக இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக வந்து இதை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மி அவங்களுடைய X7 Max வந்து 5GB வர்ச்சுவல் RAM வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் Realme X7 Max யூஸராக இருந்தால் உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் RAM ஃபீச்சர் வந்து இந்த அப்டேட்டில் வந்து ரோல் அவுட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5GB கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஸ்டோரேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து 2GB 3GB 5GB வரைக்கும் உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் RAM வந்து இப்போ எனேபிளாக இருக்கும். OnePlus Nord 2 லான்ச்சுக்காக நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க. இது ஜூலை 22 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில தகவல் நமக்கு வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு இப்போ அஃபிஷியல் ஃப்ரண்ட் லுக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து நாட் சீரிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி பஞ்ச் ஹோலோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது நாட் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அதோட OnePlus உடைய OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 11.3ல தான் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இதில் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் OS உடைய கோடையும் இதில் இன்டெகிரேட் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் OS மாதிரி இருக்குமா இல்லை கலர் OSோட இன்டெகிரேட் ஆகி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இதே அப்டேட் தான் வந்து மற்ற OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து இவங்க ஆண்ட்ராய்ட் 12 வரும்போது வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வரும்போது கலர் OSோட இன்டெகிரேட் ஆகி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவும் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. இப்போ இதோட அவுட்லுக் பற்றி ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. Poco
F3 GT வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலாக இருந்தாலுமே வந்து இது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் இல்லாத அளவுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் வந்து ஒரு ப்ரீமியம் கிளாஸ் பேக் பேனல் இவங்க கொடுக்க போகிறதா வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அலுமினியம், அதாவது அலாய் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ட்ரிகர் பட்டன்ஸோட. இப்போ பேக் பேனலும் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் மேட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவுட்லுக் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, அதாவது கிராஃப்டன் வந்து எந்த கம்பெனியோட கொலாப் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. பின்னரை நாங்கள் ரேண்டமாக செக் பண்ணுவோம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 1.2 Gbps. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரஷ் வைட்டி. கங்க்ராச்சுலேஷன் ப்ரஷ் வைட்டி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.